நண்பர்களே வணக்கம். இப்படி ஒரு அருமையான வியூவோட தான் இந்த டே ஆரம்பிச்சிச்சு. நைட்டு 3 மணி இருக்கும் இந்த வியூ எடுக்கிறப்ப. காலையில எந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பனானாவை ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் போய் இப்ப நம்ம பைக் ஆன் பண்ணா அப்ப வரும் பாருங்க ஒரு ஃபீலிங்கு. R15 வச்சிருக்க நண்பர்களுக்கு தான் அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி 12 நாளைக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கரி ஒர்க் அவுட். அதனால போயிட்டு மஜாவா தொடக்கரி ஒர்க் அவுட்டை போட்டோம். ஹெவி வெயிட் இல்லாம லைட் வெயிட்ல தான் போட்டோம். வரும்போதே சிக்கனையும் ரெடியா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் சிக்கன் அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு சைடா அப்படியே கிரியேட்டினையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே மங்களகரமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி டிராகன் ஃப்ரூட்டு நம்ம நேற்று வச்சிருந்த சோயா சங்க்ஸ் வித் எக்கு அப்புறம் அப்படியே கிரியேட்டினை ரெடி பண்ணிட்டு இன்னொரு சைடில் சிக்கனையும் வேக வச்சு எடுத்துட்டோம். அதோட சேர்ந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே தோசையும் ஊற்றி எடுத்தாச்சு காலையில் கார்புக்காண்டி. 2 தோசை சின்ன சின்ன தோசையா ஊற்றிட்டு அதோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் பழங்கள்லாம் வச்சு ஃபைபர் ரிப்பீட்டு முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம நண்பர் ஒருத்தரை பார்க்குறக்காண்டி போனோம். ஏன்னா நமக்கு வந்து கேப்கட்டில் எடிட் பண்ண தெரியாது. சொல்லிக் கொடுக்குறக்காண்டி நண்பரை பார்க்க போனால் அவர் இலவச நெருப்பு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஆர்டர் போட்ட பார்சல் வந்துருச்சு. இந்த பார்சல் அடுத்த ஒரு கதை, அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்த பார்சலும் ஒழுங்கா வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் இருந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் காணோம். அதை அப்புறம் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சா அது வந்து அடுத்த நாள் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த 250 கிராம் சிக்கனோட ரைஸ் ஃபைபர் காண்டி கொஞ்சம் ஆப்பிள் வச்சு சாப்பிட்டு வேலைக்கும் கிளம்பிட்டோம். இந்த மண்டை வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நான் முடி வெட்டலான் இருக்கேன். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் தக் லைஃப்ல வச்சிருக்க மாதிரி ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணலான் இருக்கேன். ஆடியோ லான்ச் அப்போ மாசா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு அந்த மாதிரி. அப்புறம் நம்ம முடியோட கொஞ்சம் நேரம் போராடிட்டு முடியலன்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புறப்ப நம்ம வேலைக்கு தேவையான பொருட்கள்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் கலோரி ஸ்கூல் வர மாதிரி ஒரு கொக்கும் டை எள்ளும் டை சாப்பிட்டு வேலைக்கு வந்துட்டோம். ப்ரோட்டீன் ஷேக்கை குடிச்சு ப்ரோட்டீன் கோலையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் ரைஸோட அதிகமாக வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் எப்பயுமே ஃபிஷ் ஆயில் எடுப்பேன். அதை எடுக்க முடியலன்னு சொல்லி நைட் நேரம் எடுத்தேன். நைட் நேரம் எடுத்தது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் வரும்போதே வீட்டுக்கு நாளைக்கு தேவையான பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேன். இன்னும் லாஸ்ட் 12 நாள் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.